அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் சம்மிட் வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2025ல இந்த ஆசியா பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாடு எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க நடக்க போகுது அப்படின்னா சவுத் கொரியால நடக்க போகுது. சரியா? ஸோ சவுத் கொரியா அப்படிங்கிறது தான் டைரக்ட் ஆன்சர். அடுத்தது, மினிமம் சப்போர்ட் நீடட் ஃபார் ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் ஜட்ஜ். உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய தேவையான குறைந்தபட்ச ஆதரவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லோக்சபானா 100 பேரோட சப்போர்ட் இருக்கணும், ராஜ்யசபானா 50 பேரோட சப்போர்ட் இருந்தா போதும். அது வந்து ஸ்பீக்கர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்ல ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா நம்ம வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஏதாவது ஒரு ஹைகோர்ட், அப்புறம் ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட், ஓகேவா, இந்த டீமுக்கு வந்து அனுப்புவார். இந்த டீம் வந்து அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் ஆகும், 2/3 மெஜாரிட்டியில பாஸ் ஆகும். பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா பிரசிடென்ட் அவங்கள பதவி நீக்கம் செய்வாங்க. இதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் வி ராமசாமி அப்படிங்கிற அந்த ஒரு நபருக்கு மட்டும்தான் இந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து அவரை பதவி நீக்கம் செஞ்சிருக்க முடியாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி வந்து அப்ஸ்டெயின் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதாவது ஓட்டு போடாம விட்டுருப்பாங்க, வெளிநடப்பு செஞ்சிருப்பாங்க. அதனால சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மக்களவைனா 100 எம்பிக்கள் ஆதரவு தேவை, மாநிலங்களவைனா 50 எம்பிக்களோட ஆதரவு தேவை. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, மவுண்ட் எல்பிரஸ் இஸ் லொகேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி. எல்பிரஸ் மலை பின்வரும் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்போட பீக். இப்ப இந்தியாவோட பீக் தான் நம்ம அந்த மவுண்ட் எவரெஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி யூரோப்போட பீக் என்ன, ஏஷியாவோட பீக்னா மவுண்ட் எவரெஸ்ட் சொல்றோம். யூரோப்போட பீக்னா என்னன்னா மவுண்ட் எல்பிரஸ். அது எங்க இருக்குன்னா ரஷ்யால வந்து இருக்கு. இந்த இந்த மலையோட உச்சிக்கு தமிழகத்தை சேர்ந்த புதுச்சேரியை சேர்ந்த திவ்யா அப்படிங்கிறவங்க அந்த மலையோட உச்சிக்கு வந்து போயிட்டு வந்திருக்காங்க. அந்த பின்னணியில நம்ம பாக்குறோம். சரியா? அடுத்ததா, which of the following app was launched to collect audio visual evidence, upload photographs of crime scenes அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆடியோ விஷுவல் ஆதாரங்களை சேகரிக்கவும் குற்றச்சம்பவங்களின் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்யவும் பின்வரும் செயலிகளில் எது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி லான்ச் பண்ண ஆப் தான் இந்த இ சாக்ஷியா அப்படிங்கிற ஆப். சரிங்களா? இந்த ஆப் மூலியமா நம்ம ஒரு கிரைம் சீனுக்கு போறோம் அப்படின்னா அந்த கிரைம் சீனோட போட்டோ, நம்ம எடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே இந்த இ சாக்ஷியா ஆப்ல இருந்து தான் நம்ம எடுக்கணும். எடுக்கிறப்ப என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா அதுலயே எந்த டைம்ல எடுத்திருக்காங்க, எந்த இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த விவரங்கள் எல்லாமே அந்த வீடியோவோட ஓரத்துல வந்து அந்த புக் மார்க் பண்ண மாதிரி வந்து நின்றும். சரிங்களா? இதனால நமக்கு எவிடன்ஸை வந்து டேம்பர் பண்ண முடியாது. ஓகேங்களா? எவிடன்ஸை மாத்தி வைக்க முடியாது. அதுதான் இந்த இ சாக்ஷி ஆப்போட ஒரு சிறப்பம்சமா இருக்கு. அதாவது ஜியோ டேக்டு டைம் ஸ்டாம்ப்டு போட்டோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன டைம்ல எடுத்திருக்காங்க, எந்த இடத்துல எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம். ஸோ இதை வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியில ரன் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த ஆப்ல நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா அது டைரக்டா கோர்ட்ல இருக்கிறவங்களும் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். சரியா? ஸோ அதான் இதோட சிறப்பம்சம், பிளாக் செயின் டெக்னாலஜியில ரன் ஆகுது. லாஸ்டா, which state government has announced to conduct a national conference on epigraphy அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநில அரசு தேசிய கல்வெட்டு மாநாட்டை நடத்துவதாக அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தமிழக அரசாங்கம் தான் இதை அறிவிச்சிருக்காங்க. நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் எபிகிராஃபி அப்படிங்கிறத நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.